குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்கு டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமானது. அதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குறத தாண்டி அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம கொடுக்குறது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? முறையாக வந்து பார்த்திங்கன்னா இசை பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா பயின்று அந்த இசை பாடத்தில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையை வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து, பேரிடர் எதிர்ப்பு உட்கட்டமைப்பை உருவாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. பேரிடர் எதிர்ப்பு உட்கட்டமைப்பு உருவாக்குவதற்காக 5 முக்கிய உலகளாவிய முன்னுரிமைகளை பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்கிறார். ஓகேங்களா? பேரிடர் எதிர்ப்பு உட்கட்டமைப்பு குறித்து சர்வதேச மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 29 நாடுகளுக்கு பயனளிக்கும் ஒரு சுனாமி எச்சரிக்கை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஐரோப்பிய கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த மாநாடு நடைபெறுது. இதனையொட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகளுக்கு ஒரு நெகிழ்வான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படின்ற கருப்பொருள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வங்கதேசத்தை தாக்கிய ரீமல் புயல், கரீபியனில் பெரியல் சூறாவளி, தென்கிழக்கு ஆசியாவில் யாகி சூறாவளி, அமெரிக்காவில் ஹெலின் சூறாவளி, பிலிப்பைன்ஸில் உசாகி சூறாவளி மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சிடே சூறாவளி உள்ளிட்ட சமீபத்தில் நடந்த இயற்கை பேரிடர்கள். இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவல் கொஸ்டின் அப்படியே பொறுத்துகளை கொடுத்து கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடு லெவலில் இப்போ எஸ்ஐயில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்ன்றனால கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேரிடர் எதிர்ப்பு உட்கட்டமைப்பு உருவாக்கும் திறமையான பணியாளர்கள், சிறந்த நடைமுறைகளுக்கான உலகளாவிய எண்ம தகவல் களஞ்சியம், புத்தாக்க நிதி, முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைப்பு வலுப்படுத்துதல், பேரிடர்கள் மற்றும் காலத்தை எதிர்த்து நிற்கும் உட்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கியமான உலகளாவிய முன்னுரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் பூரியில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜெகநாத் ரத யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. இந்த பூரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூரி எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலத்திற்கு ஜெகநாத் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கோயில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி வந்து ஒடிசாவில் இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா? டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு இரவு 10 மணிக்கு அங்கே போய் சென்றடைவார். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வான அந்த நபர்களில் ஒருவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபான்ஷி சுக்லா. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி நோக்கத்துக்காக அமெரிக்காவில் செயல்படும் மனித விண்வெளி பயண சேவை நிறுவனமான அக்ஸிம் ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய அக்ஸிம் 4 அப்படின்ற நிறுவனத்தின் திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்துக்கு போகிறாரு. சுக்லாவுடன் போலந்து வீரரான ஸ்லாவோஸ் உஸ்னாஸ்கி விஸ்னிவ்ஸ்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரி வீரரான திபோர் கபு ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இந்தியாவோட வந்து ககன்யான் திட்டத்துக்காக நம்ம ஒரு சாம்பிளுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரையும் கூட்டிகிட்டு போக சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். அதனால் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் விண்வெளியில் போயிட்டு அங்கே எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் ககன்யான் திட்டத்தின் மூலயமா இவர் விண்வெளிக்கு போகும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றனால இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி நிலையத்திலிருந்து எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கன் 9 அப்படின்ற ஏவுகணையின் மூலம் டிராகன் விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க இருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுக்லா வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்கள் தங்கியிருக்க ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா? அவர் அங்கிருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உரையாற்ற இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விண்வெளி பயணத்துக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோனுடைய தலைவரான வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் விண்வெளி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது முக்கியமான ஒரு வேலையை வந்து அங்கே போய் செய்ய போகிறாரு. புவியீர்ப்பு சக்தி குறைவாக உள்ள விண்வெளி சூழலில் பச்சை பயிறு, வெந்தயம் ஆகிய விதைகளை வளர்த்து சுக்லா ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதிர்காலத்தில் நீண்டகால விண்வெளி பயணத்தின் அவசியமாக இந்த ஊட்டச்சத்து பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
2027ஆம் ஆண்டு திட்டமிட்டப்பட்டுள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ககன்யான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்லாவின் அக்ஸிம் 4 திட்டம் நேரடியாக அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ஸிம் 4 திட்டத்துக்காக இந்தியா 550 கோடி செலவிட்டிருக்காங்க. ஓகேங்களா. கடைசியாக 1984ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா அப்படின்ற இந்திய விண்வெளி வீரர் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்தியர் அப்படின்றது இவர் தான். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய கோகோ கப் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நார்வே செஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனும், மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா முஷியும் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. மேக்னஸ் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்தவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா முஷிசுக் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனை சேர்ந்தவங்க. 2 பேரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 120.38 கோடியாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. மற்ற டீட்டெயிலாம் தேவையில்லை, இதுவே போதும். ஓகேங்களா. இதில் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு. முதலிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஏர்டெல்லும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வோடாஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து குரூப் 2 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு, யாருக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகேங்களா. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.